அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் 3 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு இருக்கிற 3 ஏக்கர் தென்னந்தோப்பு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 3 ஏக்கர் தென்னந்தோப்பு, நல்ல ஒரு செம்மண் பூமிங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே நாட்டு தென்னை மரங்க தான். 3 ஏக்கருக்குமே ஃபுல்லும் நாட்டு தென்னை மரங்க தான். டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 200லேருந்து 210 தென்னை மரங்க இருக்கும். தென்னை மரத்தோட வயசு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒரு 7 வயசு தென்னை மரங்க தான். ஈல்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், தென்னை மரங்க எல்லாமே நல்ல காப்பு திறனில் இருக்கக்கூடியது தான். இன்னும் சொல்லப்போனால் இது கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாகவே இருக்குதுங்க. இன்னுமே பராமரிப்பு பண்ணுற அளவுக்கு இன்னும் ஈல்டு இதிலிருந்து அதிகமாகும். உங்களுக்கு நாட்டு தென்னை மரங்காட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஹைப்ரிட்டாக இருந்தது அப்படின்னா தான் நோய் வரும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது எல்லாமே நாட்டு தென்னை மரங்க. நல்ல ஒரு செம்மண் பூமி, வாட்டர் சோர்ஸும் இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த 3 ஏக்கர்லேயுமே உள்ளே ஊடு பயிர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தென்னை மரங்க நல்ல டிஸ்டன்ஸ் கேப் விட்டு தான் வச்சுருக்காங்க. அதனால் ஊடு பயிரும் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். வாட்டர் சோர்ஸு அந்தளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. இந்த லேண்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வீதம்பட்டி ஏரியாவில், நெகமமுக்கு பக்கத்தில் வீதம்பட்டி ஏரியாவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குது. தார் ரோட்டில் இருந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. உள்ளே வர வழி பார்த்துட்டிங்க அப்படின்னா 16 அடி வழி. உள்ளே ஒரு 150லேருந்து 200 மீட்டர் நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நீட்டான வழி. வழியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தார் ரோட்டில் உங்களுக்கு அந்த பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு போக்குவரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்துலேயே ஊர்களும் இருக்குது. உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றியுமே வீடுகளும் இருக்குதுங்க. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நல்ல சேஃப்டியான ஏரியாவும் கூட. ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே லேண்டு சூப்பராக இருக்கும். வாட்டர் சோர்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது நான் எல்லா மரமே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஈல்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 60-70 காய், அந்தளவுக்கு ஈல்டு நல்லாயிருக்கும். வீடு பார்த்துட்டிங்க அப்படின்னா புது வீடு. உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா தளம் மட்டும் போடாமல் இருக்கும். அது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 BHK 3 பெட்ரூமு, ஹால், கிச்சன் வர்ற மாதிரி வந்துடும். மேலே 2 மாடி, ரொம்ப நீட்டாக இருக்கும். காம்பவுண்டோடு இருக்குது. அது இல்லாமல் லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் வேலைக்கு ஆளுக வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் அவங்க தங்கிக்கலாம். அந்த அளவுக்கு இடமும் இருக்குது. இந்த லேண்டோட ரேட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் 80 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம். வாட்டர் சோர்ஸு பாருங்கள், PAP அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இந்த தொட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா சப் மோட்டர் 2 சப்பில் இருந்து அப்படியே டேரெக்டாக தொட்டியில் விழுந்து நம்மளுக்கு சொட்டு நீரில் தண்ணி பாயிற மாதிரி இருக்குதுங்க. PAP பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தெரியும், கிளை வாய்க்கால் நம்ம லேண்டுக்குள்ளேயே போகுது. அதனால் வாட்டர் சோர்ஸும் நல்லாவே இருக்கக்கூடிய ஏரியாவும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டு இல்லாமல் நம்மக்கிட்ட 50 சென்ட் 25 சென்ட்லேருந்தே லேண்டு அவைலபிளாக இருக்குது. நல்ல தென்னந்தோப்புகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. தேங்க்யூ.